என்ன பண்றா இவ? மது, மது, ஒருவேளை நின்னுக்கிட்டே தூங்குறாளா? தூங்குனாலும் தூங்குவா. அடியே மது, சொல்லுடி, ஏன் கத்துற? என்னடி நின்னுக்கிட்டே தூங்கிட்டு இருக்க? நீ வேற, நைட்டு ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை தெரியுமா? என்னன்னே தெரியல, இடம் புதுசா இருக்குன்ட்டு தூக்கமே வரலன்னு நினைக்கிறேன். ஏய், இதுதான் நீ வாழ போற வீடு. இனிமே இங்கதான் நீ தங்க போற. இதுக்கெல்லாம் பழகிக்க. அதெல்லாம் முடியாது. நான் கல்யாணம் முடிஞ்சு அங்க வந்துருவேன். சொல்லிக்கிட்டே இரு, ஆனா அதெல்லாம் எதுவும் நடக்காது. ஆமா, இன்னைக்கு தானே மீராக்கா அவங்களுடைய முடிவை சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாண்டி. எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவா இருக்கணும்ட்டு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்க. நீ சொல்றது சரிதான். நானும் மனசுக்குள்ளேயே தான் நினைச்சிட்டு இருக்கேன், அக்கா எந்த முடிவு எடுத்தாலும் நல்ல முடிவா எடுக்கணும் அப்படின்னு. சரி, நம்ம போய் அக்கா போய் பாப்போம். சரி, பாப்போம். எதுக்குங்க கத்தி கத்தி கூப்பிட்டு நிக்கிறீங்க? என்ன ஆச்சு? அம்மா வணக்கம். அன்னைக்கும் நேற்று என்னதான் சண்டை? அண்ணன் வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்களும் வந்து என்கிட்ட இதை பத்தி கேட்காதீங்க. சரி, என்ன நடந்துச்சுன்னாச்சும் சொல்லு. உங்க அண்ணி பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை தெரியுமா? மது கிட்ட போய் தப்பா பேசிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு வெளியில போக சொல்றாங்க. இல்லைன்னா கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவான்னாங்க. நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமக, அது மட்டும் இல்ல, அவ ஏன் மருமக. என் மருமகளை யாரு எப்படி பேசினாலும் நான் அதை தட்டி கேட்கதான் செய்வேன். சரி சரி, அதுக்கே இப்படி கோபப்படுற? அம்மா மீரா ஏதாச்சும் வந்து சொன்னாளா? இல்லைங்க, அவ இன்னும் வெளியிலேயே வரல. நானும் அவகிட்ட அதை பத்தி தான் கேட்கலான்னு இருந்தேன். அவன் எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்ல முடிவா இருக்கணும். சரி, கவலைப்படாத. நீ அன்னிக்கிட்ட எதையுமே பேசிட்டு இருக்காத, சரியா? அவங்க ஏதாச்சும் சொல்லிட்டு போறாங்க, மது கிட்டயும் சொல்லி வச்சுட்டு. அவங்க எது பேசினாலும் கண்டுக்க வேணான்ட்டு. புரியுதா? சரிங்க. சரி, நீ போய் மீராவை பாரு. போய் நீ தான் பேசணும். பேசுனா நான் என்னடா பேசுறது? சும்மா நின்றுட்டு இருந்தேன், அவனை இழுத்துட்டு வந்து பேசுன்னு சொல்றேன். என்ன பாவம்ல அண்ணன், ஏதோ காலையில வந்து யோசிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க ரொம்ப நேரமா. நானும் சரி திரும்பி பாப்பாங்கிற பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. நீயாச்சும் போய் பேசு, போய் கூப்பிடு. அதுக்கு நீயே கூப்பிட்டு பேசிருக்கலாமே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ போய் பேசு போ. அண்ணா, மீரா என்ன முடிவு எடுக்க போறாங்க? என்ன நடக்க போகுது இன்னைக்கு? ரொம்ப பதட்டமா இருக்கு. ஆனா அவங்க எந்த முடிவு எடுத்தாலும் நான் கண்டிப்பா அதுக்கு ஒத்துழைப்பேன். அண்ணா, இருந்தாலும் மனசு படப்படன்னு இருக்கு. சிவாண்ணே, வாங்கடா. நீங்க எப்போ வந்தீங்க? அண்ணே, நாங்க எப்பயோ வந்துட்டோம். எவ்வளவு நேரம் தெரியுமா உங்களை கூப்பிட்டு இருக்கேன்? சரி, என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க இங்க வந்து நின்னுகிட்டு? அது ஒண்ணும் இல்லடா, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இங்க பாருங்கண்ணே, கண்டிப்பா அண்ணி நல்ல முடிவா தான் சொல்லுவாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நல்ல முடிவு எடுத்தா சந்தோஷம்தான். இருந்தாலும் மனசு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கடா. நீங்க அண்ணிய லவ் பண்ணுனீங்களா? ஆமா, ரொம்ப. சொல்லவே இல்லை. நான் இது வரைக்கும் அவங்க கிட்ட கூட நான் சொன்னதே இல்லடா. எனக்கு சொல்லணும்னு தோணலை. ஏன்னா மீரா என்ன அவங்களுடைய ஃப்ரெண்டு மாதிரி பார்க்குறாங்க. நான் போய் அவங்க கிட்ட லவ்னு சொல்லிட்டு நின்றா எங்களுக்குள்ள உள்ள பாண்ட் உடஞ்சிருமோன்ட்டு ரொம்ப பயமா இருந்துச்சு. அவங்கள எட்டி இருந்தே ரசிக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்போ சூழ்நிலை அவங்கள எங்கிட்ட வர வைக்குது. ஆனா இது தொடருமான்னு எனக்கு தெரியல. ஆனா தொடர்ந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் என் வாழ்நாள் முழுவதும். அண்ணா, உங்க லவ் ரொம்ப ட்ரூவா இருக்கு. கண்டிப்பா அது ஜெயிக்கும், பார்த்துக்கிட்டே இருங்க. சரி அண்ணா, வாங்க போய் அண்ணியை போய் பார்ப்போம். அவங்க என்னதான் முடிவு எடுத்திருக்காங்கன்ட்டு போய் தெரிஞ்சுப்போம். சரிடா, பார்ப்போம். ஐயோ, இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. ஒரு மாதிரி பதட்டமா தான் இருக்கு. என்னதான் நம்ம அவகிட்ட சத்தியம் வாங்குறாலும் இப்போ ஒரு மாதிரி தான் இருக்கு. அவ கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்லுவா. சரி, போய் பார்ப்போம் என்னதான் சொல்றான்ட்டு. நம்ம இல்லாத நேரம் பார்த்து சரி அவங்கதான் இல்லையே நம்ம வேணான்னு சொல்லிடுவோம், சொன்னாலும் சொல்லுவாளுங்க. இவ்வளவு நம்பவே கூடாது. இன்னைக்கு அவ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா, அதுக்கப்புறம் அவளே நினைச்சாலும் அவளுக்கு நடக்க போற எந்த விஷயத்தையும் தடுக்கவே முடியாது. அவளுடைய அழிவை அவளே தேடிப்பா.
பார்த்துக்கிட்டே இரு பிரியா. உன் மருமக மதுவையும் இனிமே நான் சும்மா விட மாட்டேன். இந்த மீராவையும் இனிமே சும்மா விட மாட்டேன். மீராக்கு முன்னால நல்லவ மாதிரி நடிச்சு மதுவையும் மீராவையும் பிரிக்கிறனா இல்லையான்னு பாரு. இனிமே நீ வேற, நான் வேற. இன்னைக்கு எல்லாருமே நான் சொல்ல போற பதிலுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபைனலா எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இந்த ப்ராடக்ட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் என்னன்னு பார்க்க சொல்லணும். வாங்க மேடம். ரொம்ப பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஆமா. நீங்க ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா என்ன? கம்பெனிக்கு எதுக்கு வரோம்? ஒர்க் பண்ண தானே வரோம். அப்புறம் எப்படி இங்க ரெஸ்ட் எடுக்க முடியும்? நானே சொல்றேன் ரெஸ்ட் எடுங்க. அப்ப கூட இப்படி பேசுறீங்க. ரெஸ்ட் எடுப்போம். வேலையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா ரெஸ்ட் எடுப்போம். ஆமா, மீரா மேம் போன வேலை என்ன ஆச்சு? அக்கா கிட்ட இருந்து இன்னும் எதுவும் கால் வரல. என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. என்ன எல்லாருமே வந்துட்டாங்க? சிவா, சொல்லுங்க மீரா. நம்மளை விட எல்லாருமே முன்பரமா இருக்காங்களே, எப்ப இவங்க எல்லாம் வந்தாங்க? அது சரி, ஒரு குடும்பமே வெளியில தான் நின்னுட்டு இருக்கு போல. ஐ, நம்ம பொண்டாட்டி பச்சைக்கிளி மாதிரி வந்திருக்காளே. ஐயோ அழகி. இங்க அண்ணன் வாழ்க்கையில என்ன சம்பவம் நடக்க போகுதுன்ட்டு எல்லாம் பீதியில இருக்காங்க. இந்த பையலுக்கு ரொமான்ஸ் கேக்குது. என்ன மது, உன் ஆள் உன்னை பார்த்து பல்ல கட்டிட்டு இருக்காரு. நீ வேற சும்மா இருடி. இல்ல, இங்க உங்க அக்கா வாழ்க்கை என்ன ஆக போதான்னு எல்லாம் பீதியில இருக்கும். இப்போ உங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குது. நான் என்னடி பண்ணனேன்? என்ன சொல்லிட்டு இருக்க? அது அமைதியே இருடி. நீங்க நடத்துங்க. பாரு, மீரா மேம் முடிவு நல்ல முடிவா இருக்குமா? நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? எந்த முடிவா இருந்தாலும் நல்ல முடிவா இருக்கட்டும். மீரா, சொல்லுங்க அத்தை. இனிமேதான் வீட்டுக்கு போய் கால் பண்ணணும். ஆமா, அப்புறம் தாரா எப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க? தாரா இப்ப சூப்பராகவே ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லை, இப்போ வருண் வேற நிறைய அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. வருண் கூட சொல்லணும்னு தேவையில்லை. நான் கூட எப்படா வந்து ஒர்க் பண்ண போறாங்க, ஃப்ரெஷர் ஆச்சு அப்படின்னு நினைச்சேன். பட் பரவாயில்ல, நல்லாவே ஒர்க் பண்றாரு. தாராவுக்கு கூட ஏதோ தெரியல டவுட்னா கூட அவர் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்குறாரு. குட், பரவாயில்ல, இப்படிதான் இருக்கணும். சரி, நானும் மேம்க்கு இன்னும் கால் பண்ணவே இல்லை. கால் பண்ணணும், என்னன்னு பார்ப்போம். எதுவா இருந்தாலும் நல்லதாவே நடக்கும். அப்புறம் மேடம்க்கு எப்போ கல்யாணம்? மனசுல ஆசைப்பட்டவங்க வெளியில அவங்களுடைய முடிவை சொல்லிட்டாங்கன்னா நாளைக்கு கூட கல்யாணம் வச்சுக்கலாமே. அப்ப நீங்க யாரையாச்சும் லவ் பண்றீங்களா? ஆமா, நீ இதம்மா சொல்லணும். நாங்க எல்லாம் நேத்தியே சொல்லிட்டோம். இப்போ உன்னுடைய விருப்பத்தை கேட்கதான் நான் எல்லாருமே வந்திருக்கோம். அது வந்து அத்தை, கடவுளே, அக்கா நல்ல பதில சொல்லணும். இவன் என்ன கண்ணை மூடிக்கிட்டு பண்றா? ஒருவேளை தியானத்துல இருப்பாளோ மது? எங்க அக்கா நல்ல பதில சொல்லணும். எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மந்தம் அத்தை. ஐயோ, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீரா. என்ன இவ்வளோலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஐயோ என்ன ஆயிருக்குன்னு தெரியல. ரொம்ப லேட்டா வந்துட்டோமோ. ஷோ, மண்டையெல்லாம் குழப்புது. அப்ப சீக்கிரமா நான் நிச்சயதார்த்த வேலையை ஆரம்பிச்சிடறேன், சரியா? நாளைக்கு நிச்சயம் பண்றோம் 3 பேருக்குமே. எது 3 பேரா? நீ மட்டும் நான் நாளைக்கு வச்சிருவேன்னு சொல்ற? ஆமா, ஐயர் குறிச்ச தேதி நாளைக்கு தானே. அது மட்டும் இல்ல, இவனுங்கெல்லாம் இருக்கானுங்களா, அதெல்லாம் டெக்கரேஷன்லாம் பண்ணி எல்லா வேலையும் பண்ணிடலாம் சீக்கிரம். போய் நீங்களும் வேலையை ஆரம்பிங்க. ஆஹா, இவ பேசுறதெல்லாம் பார்க்கும்போது ஓகேன்னு சொல்லிட்டா போல. ரொம்ப நல்லது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மூமெண்ட்டுக்காக தான் நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியா இந்த குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அதுவும் குடும்பத்து தலைவிக்கு. மீரா, சொல்லுங்க சிவா. நீங்க ஹாப்பியா தானே இந்த முடிவு எடுத்தீங்க? ரொம்ப சந்தோஷமா தான் இந்த முடிவை எடுத்தேன். உங்களுக்கும் ஹாப்பி தானே? எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இன்னைக்குமே நீங்க கவலைப்படுற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். அம்மா எதுக்கும் 3 பேருக்கும் நிச்சயதார்த்தம்னு சொல்றாங்க. ஒருவேளை ஃப்ளோல சொல்லியிருப்பாங்களோ மறந்து. என்ன நடக்க போகுது? ஒரே குழப்பமா இருக்கே. நம்ம வேற தாராக்கு மெசேஜ் பண்ண கூட இல்லை. என்ன பண்ணிட்டு இருக்கோளோ அவ. அப்பா, ஃபைனலி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் நினைச்சதெல்லாம் கை கூடி வரப்போகுது. கதை எங்கேயோ ஸ்டார்ட் ஆகி இப்போ எங்கேயோ வந்து முடிகிற மாதிரி இருக்குல்ல. என்ன சொல்றீங்க? சொல்லவே இல்லையே. எனக்கு அது சொல்றதுக்கான சூழ்நிலை அமையல. உங்க அக்கா கிட்ட சொல்லிட்டீங்களா? இல்ல, இன்னும் சொல்லல. ஒரு நல்ல நாளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
அவர்கிட்ட லவ் சொல்லிட்டீங்களா? இல்ல, அவர்கிட்ட நான் லவ் சொல்லல. அக்கா கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்லிக்கலாம்னு இருக்கேன். அக்கா கிட்ட சொல்றதுக்கு முன்னால அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்ல. ஏன்னா சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஏதாச்சும் சொல்லிட்டாருன்னா உங்க மனசு தானே கஷ்டப்படும். எனக்கு அந்த கவலை இல்ல. ஏன்? ஏன்னா கண்டிப்பா அவர் என்னுடைய லவ்வை ஏத்துப்பாரு. மறுப்பு சொல்லவே மாட்டாரு. ஏன்னா அவருக்கு என்ன அவ்வளவு பிடிக்கும். அவரே இன்னும் என்கிட்ட அதை சொல்லல, மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்காரு. ஆனா எனக்கு தெரியும் அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அந்த நம்பிக்கையில தான் நான் அக்கா கிட்ட சொல்லுவேன். ரொம்ப நம்புறீங்களோ அவரை? ரொம்ப 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 நம்புறேன். சூர்யா, ம், சொல்லுங்க வைஷு. போன் அடிக்குது. ஆ, கவி ஏன் இப்போ கால் பண்றா? ஓகே சூர்யா, நீங்க பேசுங்க, நான் கிளம்புறேன். ம், சரி வைஷு. ஹலோ சார், கேக்குதா சார்? என்ன கவி போன்ல இருந்து ஆம்பளை வாய்ஸ் கேக்குது? ஹலோ, யார் பேசுறது? நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. யார் பேசுறீங்க? இது கவி போன் தானே? சார், இந்த பொண்ணு பேர்லாம் எனக்கு தெரியாது. ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கிடக்காங்க சார். யாருமே ஹெல்ப்புக்கு வர மாட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரம் நீங்க வரீங்களா? இந்த பொண்ணு போன்ல உங்க நம்பர் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு, அதனால தான் கால் பண்ணேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன சொல்றீங்க? கவிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ம், ஆமா சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நீங்க இந்த கொஞ்சம் லொகேஷன் மட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்க, நான் அந்த உடனே வரேன். சரி சார். ஏம்மா, காலையில இருந்து எங்கம்மா போனேன்? உன்னை வீடு ஃபுல்லா தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? போய் பால் கொடுத்துட்டு வரேன்டி. பால் கொடுத்துட்டு இந்த மாட்டுக்கு புல்லெல்லாம் எடுத்து போட்டுட்டு வந்தேன். சரி, நீ என்ன கிளம்பி நிக்கிற? நீங்க தானே சொன்னீங்க கிளம்ப சொல்லி, அதான் கிளம்பி நிக்கிறேன். ஆமா கோவிலுக்கு போகணும். சரி, அப்ப நீங்களும் போய் கிளம்புங்க, போங்க. கிளம்புறேன். சரிம்மா, என்னது இது பூவெல்லாம் இருக்கு இங்க மேஜ மேல? ஆமா, நாளைக்கு நிச்சயதார்த்தம்ல, அதான் வீட்டை கொஞ்சம் அலங்காரப்படுத்தலான்ட்டு ஆளுக்கு சொல்லியிருக்கேன், வரானுங்க. வந்து இனிமேதான் வேலையை ஆரம்பிக்கணும். நாளைக்குள்ள எல்லாத்தையுமே பண்ணிடுவாங்களாமா? அதெல்லாம் பண்ணிடலாம். சரி, மாமா வீட்ல நம்ம வீட்லயா? அண்ணன் வீட்லதான். அப்புறம் எதுக்கு இந்த வீட்டை டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்க தேவையில்லாம? ஏய், இது பொண்ணு வீடு, நல்லா இருக்க வேணா? அதான். சரி அவங்களுக்குலாம் ஃபோன் அடிச்சு கேட்டியா வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கான்? இன்னும் அடிக்கல, நான் நேர்லயே போய் பார்த்து பேசிட்டு வரலான்னு இருக்கேன். சரிம்மா, நீ வெளியில எங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்காத, சரியா? வீட்டுக்குள்ளேயே இரு. ம், வெளியில போகாத. நான் வெளியில போய் ரொம்ப நாள் ஆகுது. எப்படா இந்த வீட்டை விட்டு வெளியில போவேன்ட்டு காத்துட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு முடியலம்மா. வெளியில போய் இப்போ வீட்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கும் போது ஏதோ புதுசா இருக்கு. போலாம், கல்யாணம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீயும் மாப்பிள்ளையும் போங்க சேர்ந்து. நானும் என் மாமாவும் இந்த இட்டு போன ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு கல்யாணம் முடிஞ்சு போகணும். இன்னும் இப்படி சொல்லிட்ட? பின்ன நீ ஏமா இந்த ஊரை சுத்தி பார்க்க சொல்ற? நாங்கெல்லாம் கடல் கடந்து வானம் தாண்டி பறந்து போவோம். போயிட்டு வாங்க. போமா, எனக்கு வேற வெக்கமா வருது இப்பெல்லாம். சரி, நீ வேலையை பாரு, நான் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், சரியா? சரிம்மா. ஆமாம்மா, நம்ம வீட்டுக்கு ஏன் எந்த கெஸ்ட்டுமே வரவே இல்லை? நானும் யாராச்சும் நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு பார்க்குறேன், யாருமே வர மாட்டேங்கிறாங்க. நமக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க யார் இருக்கா? உங்க அப்பா இருந்தாவாச்சும் அவர் குடும்பத்துல இருந்து வந்திருப்பாங்க. அவரு தான் எங்கேயோ ஓடி போயிட்டாரு. அப்புறம் யார் நமக்குன்னு வருவா? என் அண்ணன் குடும்பம் தான். அவங்கள தவிர நமக்குன்னு எந்த சொந்தமும் கிடையாது. மன்னிச்சிடுமா, இதை சொல்லி உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டானா? சேச்சே, அப்படிலாம் இல்லைம்மா. நீ போய் இருக்கிற வேலையை பாரு. நான் போய் அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ, கவின்ட்டு ஒரு பேஷண்ட் ஆக்சிடென்ட் கேஸ் இப்போதான் அட்மிட் பண்ணியிருக்குன்னு சொன்னாங்க. அவங்க எந்த வார்டில் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? செக் பண்ணி சொல்றேன் சார், ஒரு நிமிஷம் சார். பேர் கவி தானே? ஆமா சார், அவங்கள 3rd ஃப்ளோர்ல ரூம் நம்பர் 307 ஐசியூ அப்சர்வேஷன் வார்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்க நிலைமை இப்போ எப்படி இருக்கு? ஏதாச்சும் சொன்னாங்களா டாக்டர்ஸ்? டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சார். நீங்க மேலே போயிட்டு டாக்டர் கிட்ட பேசிக்கோங்க. ஓகே, தேங்க்ஸ். பிபி பல்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக செக் பண்ணிட்டே இருங்க. அவங்களுக்கு இப்போ நினைவு வர்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே டாக்டர். அவங்க இப்போ 1 மணி நேரத்துக்குள்ள கண் முழிக்கணும். கையை அசைச்சாலோ இல்லை கண்ணை திறந்தாலோ உடனே வந்து என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். மருந்து எஃபெக்ட் குறையும் போது கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்னஸாக இருக்கும். அதனால பேஷண்ட் பக்கத்தில் யாராச்சும் ஒரு ஆள் இருந்துக்கிட்டே இருக்கணும். அவங்கள தனியாக விடக்கூடாது. ஓகே டாக்டர். டாக்டர், கவிக்கு என்ன ஆச்சு டாக்டர்? கவி இங்கே தானே இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் நீங்க யாரு? நான் 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 அவளுடைய அண்ணன். அவளுக்கு என்னாச்சு டாக்டர்? சீக்கிரம் சொல்லுங்க. அவளுக்கு பெருசா எதுவும் அடிப்படல? மிஸ்டர், ப்ளீஸ் காம் டவுன். அவங்களுக்கு உடம்புல எதுவும் பெருசா அடிப்படல, ஆனா தலையில சரியான அடி. என்ன டாக்டர் சொல்றீங்க? அவ எப்ப கண்ணை திறப்பா? அடுத்து 1 மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு நினைவு திரும்பணும். அதனால அவங்கள நாங்கள் அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம்.
அவன் இப்போ ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்காளா டாக்டர்? இப்போதைக்கு எங்களால எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா பல்ஸ் பிரீத்திங் எல்லாமே ஸ்டேபிளா இருக்கு. அது இப்போ ரொம்ப நல்ல விஷயம். நான் அவளை பார்க்கலாமா டாக்டர்? ஒரு 2 நிமிஷம் மட்டும் போய் பார்த்துட்டு வாங்க. ஆனா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. டாக்டர் அவளுக்கு எதுவும் ஆகாது இல்லை டாக்டர்? நாங்க எங்களால முடிஞ்சதை பண்ணிட்டு இருக்கோம். பாசிட்டிவா இருங்க. சரி டாக்டர். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.